ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 2 சோக்கர் செட் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நிக்ரோமேர் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த நிக்ரோமேர் தான் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுப்பேன். இப்போது கொஞ்சம் நீட்டாகவே ஒரு ஒன் சென்டிமீட்ரு, ஒரு 1.25 சென்டிமீட்ரு வர மாதிரி நான் வந்து கொஞ்சமாக நிக்ரோமேர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக 2 நிக்ரோமேர் கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டிக் பீட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் 2 ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இதில் மட்டும்தான் நம்ம க்ளே எடுத்துக்க போகிறோம். க்ளே வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாடலுக்கு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். செகண்ட் இதில் 3, ஃபஸ்ட் இதில் 3 எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் ஒரு 2-3 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 1 சென்டிமீட்ரு கம்மியாக எடுத்தோம்ல, அது அந்த ஸ்டிக் பீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ தேர்டு ஒனில் கொஞ்சமாக க்ளே வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சோக்கர் பண்ணுறதுக்கான பீட்ஸ் வந்து நான் இந்த தேர்டு மோல்டில் எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து ஒரு 4 mm இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நிக்ரோமேர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் நிக்ரோமேர் கட் பண்ணோம் இல்லையா, 1.25 சென்டிமீட்டர் அளவுக்கு, அதை எடுத்துகிட்டு இந்த செகண்ட் மோல்டில் எடுத்த பீடை நம்ம வந்து ஒரு கால்வாசிக்கு விட்டுக்கணும். மேலே கொஞ்சம் நிக்ரோமேர் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்த குட்டி சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி லேயர் 2 லேயராக நமக்கு ஸ்டிக் பீட்ஸ் கிடச்சிரும். ரொம்ப நம்ம வந்து நிக்ரோமேர் வெளில வர மாதிரி வைக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வெளில வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சென்டராக வர மாதிரி மட்டும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்தோம் இல்லையா, அந்த நிக்ரோமேருக்கு 1 சென்டிமீட்ரு கம்மியாக எடுத்தோம்ல, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன சைஸ், இது வந்து 2 லேயர். நெக்ஸ்ட்டு தேர்டு மோல்டில் எடுத்த க்ளேவை வந்து இந்த மாதிரி பீட்ஸ்க்காக ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு ஹோல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோவுக்கு நம்ம வந்து பீட்ஸும் ஸ்டிக் பீட்ஸும் தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பீட்ஸும் இந்த ஸ்டிக் பீட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சோக்கர் ரெடி பண்ணுறதுக்காக க்ளே எடுத்துக்கிறேன். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி க்ளே வந்து எதில் எடுக்கிறோமோ அதுலேருந்தே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது. இப்போது கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு நீட் பண்ணிவிட்டு இதை வந்து 0.5 பெண்டன்ட்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாட்டில் கேப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஒரே சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். 2 சோக்கருமே இந்த சைஸ் தான். இப்போது இந்த எக்ஸஸ் எடுத்துடலாம். இந்த 2 பீஸையும் எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் குக்கி கட்டுறோம். ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஒரு 3 ஷேப்பில் இருக்கிற குக்கி கட்டரை எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹாஃப் மூன் ஷேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து 4 பீஸ் எடுத்துக்கிறேன் நான். 2 ட்ரையாங்கிள், இந்த ஹாஃப் மூன் ஷேப்பில் 4 பீஸ். ஒரு பென் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டேன். இதை எல்லா பீஸையும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் இந்த எட்ஜிலலாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு ரவுண்ட் பீஸும் 2 ட்ரையாங்கிளும் ஒரு பீஸாகவும், இந்த 3 ஷேப்பும் ஒரு ரவுண்ட் பீஸும் ஒரு செட்டாகவும் வச்சுருக்கேன். டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பென் கேப்பால் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அதே லேயராக வர மாதிரி ஒரு 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பென்னோட பேக் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜஸில் நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் வந்து பெயிண்ட் ப்ரஷ் அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம் ஃப்ரீயாக விடாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரீஃபில் வச்சுட்டு அந்த இடத்த எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். டாட்டாக கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சேம் டிசைனை நம்ம இந்த 4 பீஸ்லேயும் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு பெண்ணால் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ப்ரஷ்ஷு வச்சுட்டு நான் அந்த பெண்டனில் கொடுத்த மாதிரி இதுலேயும் கொடுத்துக்க போகிறேன். இந்த 4 பீஸ்லேயும் இந்த குட்டியாக கொடுத்துருக்க சர்க்கிளில் அதே மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் வச்சுட்டு அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். சேம் பெண்டனில் போட்ட மாதிரி அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ரீஃபில் வச்சுட்டு டாட்டாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி 4 பீஸ்லேயும் முடிச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறேன்னா, இந்த பெண்டனில் இந்த ஆப்போசிட்டாக இந்த 2 பீஸும் வர மாதிரி, அதனால் ஒரு யூபின் கொடுத்தா போதும். சென்டராக பார்த்து கொடுத்துட்டு 2 சைடு யூபின் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி யூபின் வந்து சென்டராக கொடுக்காம பேக் சைடில் கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேயும் ஸ்டிக் பீட்ஸ் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம கொடுத்த யூபினில் இன்னொரு யூபின் கொடுத்துட்டு இதை வந்து இந்த பீஸில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கணும். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் பீஸையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூபின் போட்டு இந்த பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 சைடும் அட்டாச் பண்ணுறதுக்கு பீட்ஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதனால் யூபின் கொடுக்கணும்ல. நான் வந்து 2 யூபின் இந்த எஜ்ஜில் ஒன்று இந்த எஜ்ஜில் ஒன்று 4 பீஸ்லேயும் அதே மாதிரி கொடுத்துக்குறோம். இந்த பீஸில் வந்து 2 வந்து உள் பக்கமாக கொடுக்கணும். வெளில நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வெளி சைடில் ஒரு யூபின் கொடுக்கணும். சென்டராக பார்த்து கொடுத்துக்கலாம். ரோப்லாம் அட்டாச் பண்ண கொடுப்போம் இல்லையா, அந்த யூபின் இது. இப்போ இந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்டிக் பீட்ஸ் 2 லேயர் ஸ்டிக் பீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த பெண்டனில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடில் வந்து 9 பீட்ஸும் ஒரு சைடில் வந்து 8ம் கொடுக்குறேன். 8 கொடுக்கறது வந்து நம்ம டாப் சைடு வர மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு போடும்போது வந்து கஷ்டமாக இருக்காது. அதனால தான் வந்து நான் ஒரு சைடு 8ம் ஒரு சைடு 9ம் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த செட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ இந்த பீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பீஸ் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் தான் நமக்கு வந்து பீட்ஸ் வரும். இப்போ இதில் எப்படி டிசைன் பண்ணுறேன்னா, அந்த பென் மெத்தட் போட்டோம் இல்லையா, அதை வந்து சென்டரில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரீஃபிலால் அதை சுற்றி லைனாக போட்டுக்கிறேன். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிம்பிளான டிசைன் தான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வி ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் டபுள் லேயர் வி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு வி ஷேப் கட்டர் வச்சு போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் வேறு எந்த டிசைனும் இதில் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளில் இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டு இதில் யூபின்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து டிசைன்லாம் போடல, நான் சும்மா ஒரு கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே லைன்ஸ் போட்டுக்கிறேன். சென்டரில் மட்டும் ஒரு பென்னால் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன், ஸ்டோன் வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் யூபின்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து இந்த செட்டுக்கு 2 லேயர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 யூபின்ஸ் கொடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கிட்டு யூபின்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃப்ரண்ட்டு ரொம்ப முன்னாடி வந்து நம்ம யூபின்ஸ் அட்டாச் பண்ணோம்னா கொஞ்சம் பேக் சைடாக வர மாதிரி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிக் பீட்ஸ் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எந்த அளவுக்கு நேராக நம்ம பின்ஸ் கரெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சோக்கர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் யூபின்ஸ் வந்து 2 அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். 2 யூபின்ஸ் இந்த இடத்துல
மேலே டாப்பில் வந்து ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃபுல் செட்டையும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பீட்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்தோம் இல்லையா குட்டி ஸ்டிக் பீட்ஸு, அதை வந்து நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ தான் நம்ம இந்த யூபினில் வந்து பீட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த யூபின்க்கும் இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கியர் ஒயர்லாம் கோக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பீடாக நான் கனெக்ட் பண்ணி இந்த ஃபுல் செட்டையும் முடிச்சுக்கிறேன். 2 செட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதை நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.